கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு வேதாகம முத்து காணொலியில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கு யூஸ்வலாக பைபிள் ஸ்டடி இருக்கணும், ஆனால் ஒரு சில காரணங்களால் பைபிள் ஸ்டடி அடுத்த வாரத்திலிருந்து மீண்டுமாக பப்ளிஷ் பண்ணப்படும். ஆனால் அதற்கு பதிலாக போன பைபிள் பேர்ல பார்த்ததை போல இந்த ஒரு பேர்ல் செஷன் எதை பற்றி அப்படின்னா, இந்த வருடம் 2022ஆம் ஆண்டினுடைய முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 2022 அப்படிங்கிற தலைப்பின் கீழே வேதத்தின்படி என்னென்ன காரியங்கள் அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆகவே இதனுடைய தலைப்புகள் இதுல 2022 அப்படின்னு பார்க்கறத விட எதை வைத்து பார்க்க போறோம்னா 22ங்கிற நம்பரை வச்சுட்டு கடைசியாக அதை 2022ஓட அசோசியேட் பண்ண போறோம். So we are going to see number 22 and then finally we are going to associate 2022 with that. முதல்ல ஸ்கிரிப்சர்ஸ்ல எங்கெங்க எப்படியெல்லாம் 22 ஹைலைட் ஆயிருக்கு, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, அது பார்க்க போறோம். அடுத்தது 22க்கும் 400க்கும் என்ன கனெக்ஷன், அப்புறம் 400 how it is important அது பார்க்க போறோம். அப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்ஷன் என்னன்னா, ஒரு ஜெனிசிஸ் 5 ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வயது, ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் ஒவ்வொருடைய வயது, அதுல கடைசியாக இருக்கக்கூடிய வயது, அப்புறம் ஜலப்பிரளயம், அதற்கு பின்பாக வேதத்தினுடைய அதிகாரங்கள், அதாவது சாப்டர் நம்பர்ஸ் ஆஃப் த பைபிள், இது மூணையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலி ஹவு 2022 இயர் நம்பர் 22 associated corresponding to each other. This is what we are going to see. So let's start. Okay, first importance of 22 in scriptures என்னன்னு பார்த்தா, ஸோ the Old Testamentல வந்துட்டு ஹீப்ரூ லாங்குவேஜ், எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அந்த எபிரேய மொழியில பார்த்தா 22 ஆல்பபெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் இஸ் ஆலஃப், நம்பர் 1, அண்ட் தென் த லாஸ்ட் ஆல்பபெட் இஸ் 22. ஸோ 22ங்கிறது தான் கம்ப்ளீஷன் அப்படின்னு, நம்ம நிறைவு, அதாவது ஆலஃப் அப்படிங்கிறது முதல், 22ங்கிறது முடிவு, ஆதியும் அந்தமும், பிகினிங் அண்ட் எண்ட், ஆல்ஃபா ஒமேகா அப்படிங்கிறது கிரீக்ல, ஆலஃப் டவ் அப்படிங்கிறது ஹீப்ரூல. ஓகே, ஸோ இதற்கு ஆதாரமாக வேற என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, Psalm 119, the longest chapter of the Bible, there are 22 divisions. Each division has 8 verses. ஏன்னா 22 ஆல்பபெட்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக சங்கீதம் 119 இருக்கும். ஸோ ஈச் வேர்ஸ் அண்டர் தட் பர்டிகுலர் ஆல்பபெட் ஸ்டார்ட்ஸ் வித் தட் ஆல்பபெட். அதாவது இப்ப ஆலஃப் அப்படிங்கிறது முதலாவது எழுத்து, அதற்கு கீழே இருக்கிற 8 வசனங்களும் ஆலஃப்ங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். அடுத்த எழுத்தாகிய பெத் அப்படிங்கிற அந்த பெத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் பெத் என்கிற வார்த்தையிலே ஆரம்பிக்கும். அதான் dedicated to each letter of the Hebrew alphabet. So next, so first 5 books of the New Testament, அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய முதல் 4 புஸ்தகங்களும் சுவிசேஷ புஸ்தகங்கள். அதற்கு பின்பாக புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது, இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறின பின்பு சீஷர்கள் எப்படி ஊழியத்தை தொடர்ந்து செய்தார், எப்படி சபை உருவானது, சபை எப்படி விரிவடைந்தது, இதை குறித்து ஃபுல்லா பார்க்கறது ஆக்ட்ஸ். அதற்கு பின்பாக பார்த்தா there are 22 epistles or 22 letters. ஸோ சரியா பார்த்தீங்கன்னா 5 + 22 டோட்டல் 27 books in the New Testament. அதே மாதிரி இந்த லாஸ்ட் புக் ஆஃப் ரெவலேஷன் you see there are 22 chapters. ஸோ கம்ப்ளீஷன், ஒரு நிறைவு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, இப்ப இந்த பைபிளோட டிவிஷன்ஸே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் புக்ஸ்ல. ஃபாலோயிங் பேட்டர்ன் ரிப்பீட்ஸ். எப்படின்னா there will be first 5, 12, 5 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும். முதல்ல 5,
நியாய பிரமாணத்தை குறித்த ஆகமங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும், ஃப்ரம் ஜெனிசிஸ் டு டியூட்ரானமி, விச் இஸ் கால்ட் டோரா இன் ஹீப்ரூ. அதுதான் நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பின்பு ஹிஸ்டரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சரித்திரம், ஃப்ரம் ஜோஷுவாலேருந்து அப் டு எஸ்தர் வரைக்கும். ஸோ தெர் ஆர் 12 புக்ஸ். ஸோ இதெல்லாமே சரித்திர புஸ்தகங்கள், அதாவது இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டே வரும். அதற்கு அடுத்து யோபு, ஃப்ரம் ஜோபுலேருந்து டு சாங் ஆஃப் சாலமன் வரைக்கும் 5 புக்ஸ். இது 5மே போயட்டிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 + 12 17, 17 + 5 there are 22 books. ஸோ ஃபர்ஸ்ட் 22 புக்ஸ். அடுத்தது இட் ஸ்டார்ட்ஸ் ப்ராஃபசிஸ் ஆர் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ். ஸோ மேஜர் ப்ராஃபட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், lamentations in between, and then Daniel. So 5 major prophets followed by 12 minor prophets up to Malachi. மல்கியா வரைக்கும் 12 புஸ்தகங்கள். அப்புறமா நம்ம ஏற்கனவே பார்த்ததை போல சுவிசேஷ புஸ்தகமும் அப்போஸ்தலரும் சேர்ந்தால் இன்னொரு 5, 5 + 12 + 5 again, and 22, and then finally epistles 22. So total number of books 22 + 22 + 22, that is nothing but 66, which is equal to 22 multiplied by 3. 3 is the number of Trinity. Okay, so not only this, என்னன்னா 500 chapter of the Bible, அதாவது வேதத்தினுடைய 500வது அதிகாரம் Psalm 22, வேதத்தினுடைய 1000வது சாப்டர் இங்க கொடுக்கல, 1000th chapter of the Bible is John 3, where John 3:16 is the most significant verse of the Bible னு கூட சொல்லலாம். So 500 chapter Psalm 22. Okay, so 22 அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். We can think 22 as a number of completion, a divine completion அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். So these are all the things which we get from scriptures. Next one என்னன்னா 22 and the number 400. ஸோ இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கள், இப்போ நான் சொன்ன இந்த ஹீப்ரூ ஆல்பபெட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு. இப்போ நம்ம 1 to 22 சொல்றோம். அட் த சேம் டைம் இதுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 ஆல்பபெட்ஸ்க்கு 1 to 10 தான் வேல்யூஸ். 11th ஆல்பபெட்டுக்கு வேல்யூ பார்த்தா இட் வில் பி 20. 12th alphabetic 30. So it goes like this. Up to 19th alphabet, it gets 100. And then 20, 21, and 22, 22nd alphabets, they get the values of 200, 300, and 400. So we can say first alphabet Aleph has a numerical value of 1, and the 22nd alphabet Tau has a numerical value of 400. So ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, அதை வச்சுதான் ஒவ்வொரு வார்த்தை என்னுடைய நியூமரிக்கல் வேல்யூ, கிமேட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிமேட்ரியா வார்த்தையுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு வசனத்துக்கு என்ன நியூமரிக்கல் வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. ஆகவே 1 முதல் 22 லெட்டர், 22nd லெட்டருக்கு நியூமரிக்கல் வேல்யூ 400. அப்போ 400 இஸ் ஆல்சோ a very important number. எப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ த பேஸ் நம்பர் 400 என்னன்னா 4. ஹையர் ஆர்டர் நம்பர்ஸ் என்னன்னா 40, 400, 4000. ஸோ இந்த பேஸ் நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அது என்னன்னா தட்ஸ் அ மிடில் பாயிண்ட் ஆஃப் 7. ஸோ இஃப் யூ டேக் த பர்ஃபெக்ஷன், நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ஷன் இஸ் 7 ஃப்ரம் த பைபிள், அண்ட் இஃப் யூ டேக் 1 and 7 and the mid point is 4. மத்திய எழுத்து, நடு எழுத்துன்னு கூட, நடு நிலை இருக்கக்கூடிய அந்த எண்ணானது 4 அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, இதுலன்னா 7ல. அப்ப 4 வந்துட்டு இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். எப்படின்னா 40 அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா there are plenty of 40s in the Bible. So 40 days rains, day and night. எப்பன்னா ஜலப்பிரளயத்தினப்ப. பின்பாக மோசே 40 நாட்கள் மலையின் மேல 2 முறை இருந்தாரு. மோசையினுடைய ஆயுசு நாட்களே பார்த்தா ஃபர்ஸ்ட் 40 years இஜிப்ட்ல, செகண்ட் 40 years மீடியான்ல, and then third 40 years he is going back to Egypt and bringing back people. அப்புறம்
யோனா வந்துட்டு 40 நாட்கள் இன்னும் உண்டு. there are yet more 40 days for நினிவே அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அநேக 40. அதாவது இஸ்ரவேலுடைய ராஜாக்கள், first king Saul ruled for 40 years, second king David ruled for 40 years, and third king Solomon ruled for 40 years. 40 years each. அப்ப நிறைய சொல்லலாம். இயேசு கிறிஸ்து 40 வருஷங்கள் 40 days ஃபாஸ்டிங் இருந்தாரு அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக. அதே போல ஆஃப்டர் ரீசரக்ஷன் he has been there 40 days before he ascends to heaven. ஓகே, அப்ப 40 அப்படிங்கிறதோட என்ன அர்த்தம் அதையும் பார்க்க போறோம். ஸோ 440, 400, 4000 எல்லாமே they mean appointed times, appointed அல்லது குறிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். அதே போல நேரமும் அதோடு சேர்ந்து கொள்ளும். குறிக்கப்பட்ட ஒரு நேரம் அல்லது வெயிட்டிங் பீரியட் ஆர் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே அதுக்கு அப்ளை ஆகும். 4 and then the order of higher magnitudes 40, 400, 4000. ஓகே, இப்போ we will just touch an example. ஸோ sun, moon and stars இது எல்லாமே உருவாக்கப்பட்டது எப்படின்னா 4th டேல, 4வது நாளில் உருவாக்கப்பட்டது. நீதியின் சூரியன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து, சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அது என்ன அடையாளம் 4வது நாள்ல உண்டாக்கப்பட்டதுன்னா 4000 வருஷங்கள் முடிகிற டைம்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார் அப்படிங்கிறதா தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அடையாளமாக, அதனாலதான் 4வது நாள்ல சூரியன் சந்திரனை கிரியேட் பண்ணார். இன்னும் சந்திரன் சொன்னா இயேசு கிறிஸ்து சூரியன்னா சந்திரன் சபை அடையாளப்படுத்தும், சபை வெளிச்சம் கொடுக்கும் இரவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் பொருட்படும். ஓகே, இப்ப ஆபிரகாம்கிட்ட தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் சந்ததியார் எகிப்தில் 400 வருஷங்கள் அடிமைகளாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. எங்கன்னா ஆதியாகமம் 15, 13. அப்ப 400 வருஷம் அப்படிங்கிறது ஒரு வெயிட்டிங் டைம் எகிப்துல. அதே போல 4வது சந்ததியில் இவங்க திரும்பி வருவாங்க. ஏன்னா எமோரியருடைய பாவம் நிறைவடைய வேண்டும். So the sin of Amorites needs to be completed before God executes judgments. This is the exact reason why the world is running still. ஏன்னா உலகத்தாருடைய பாவங்கள் நிறைவடைய வேண்டும். The sin of the world has to be completed before Jesus Christ has to come back and execute judgment. So that's why the world is still going, and with each day the sin is getting increased. Iniquity of man is getting increased to intolerable limits. Okay, so 400 அப்படிங்கிறது எப்படி ஒரு முக்கியமான ஒரு வெயிட்டிங் டைம். அகைன் அடுத்தது, ஆபிரகாம் வந்துட்டு தன் மனைவியாகிய சாராளை அடக்கம் செய்வதற்கு, அதாவது நாடோடியாகவே இருக்கிறார். அவர் அழைக்கப்பட்ட தேசத்துல he has been a stranger. He has been just walking in and around the land as God told him. ஸோ கானான்ல வந்துட்டு அவரு உன் கால்பட்ட இடமெல்லாம் சுற்றி திரி அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவரும் அப்படியே இருக்கிறாரு. ஆனா எப்பொழுது ஒரு இடத்தை வாங்குகிறார் அப்படின்னு பார்த்தா, தன் மனைவியாகிய சாராள் மரிக்கிற பொழுது சாராளை அடக்கம் பண்ணுவதற்காக to bury Sarah, Abraham bought the land of Hebron from a person named Ephron. That's why that land is called Hebron. So அந்த வசனம் வேணா படிக்கலாம். Genesis 23 23:16. அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகத்தில் செல்லும்படியான 400 ஷேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமி, அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஓகே, அப்ப திஸ் இஸ் த பிளேஸ். இங்கதான் சாராள் அடக்கம் பண்ணது, ஆபிரகாமை அடக்கம் பண்ணது. அதற்கு பின்பு ஈசாக்கு, ரெபேக்காள், அதற்கு பின்பு யாக்கோபு, லேயாள். இவங்க எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் ஹெப்ரோன்.
அதற்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறத குறிக்கும். அந்த தேசம் யாருடைய தேசம், யாருக்காக கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்த ஒரு தேசம் அப்படிங்கிறது அது குறிக்குது. ஆனா அதை வாங்கினது பார்த்தா நம்ம படித்த வசனத்தின்படி 400 சில்வர்ஸ், 400 வெள்ளிக்கு அதை வாங்கி உறுதிப்படுத்துறாங்க. ஒரு உடன்படிக்கையை குறிக்கிறது, ஒரு நேரத்தையும் குறிக்கக்கூடியதா இந்த 400 இருக்கிறது. அதே போல தாவீது கூட முதல் முறையாக சேர்ந்தவங்க. தாவீது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவனோடு சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 22:2 ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். There are 400 people who joined David first. So the same set of people getting increased to 600 at a later point of time. ஆனா if you read in 1 Samuel 31, 1 சாமுவேல் 31ல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா அமலேக்கியர்ஸ் came and captured David's wives and children of those who were with David. அப்ப தாவீதோடு கூட இருந்தவருடைய உறவினர்கள், அவருடைய எல்லாவற்றையும் அமலேக்கியர் பிடிச்சிட்டு போறப்ப தாவீது கூட அப்ப இருந்தவங்க 600 பேர், 600 people. அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து போறாங்க. They were following their enemies to bring back their families. ஆனா என்ன நடக்குதுன்னா 200 பேர் தொடர்ந்து போக முடியாம அங்க இருக்கிற ஒரு ஆற்றின் இக்கரையில இருந்துடுறாங்க. So 200 stayed back and only 400 crossed along with David. அப்ப there is a real significant importance in these things. அப்ப 400 பேர் தான் தொடர்ந்து போறாங்க. So 400 has a real important meaning. And then so 22 is associated with 400, and the numerical value of the 22nd alphabet is tau is 400. And then the tau, the pictogram symbol of tau, the 22nd alphabet, is a mark of cross. And then the cross, we all know, is a symbol of covenant, the new covenant of Jesus Christ. Okay, so புதிய உடன்படிக்கையின் சின்னமாக 400 இருக்கிறது. அப்புறம் 22வது அந்த எபிரேய எழுத்தும் இருக்கு. ஸோ 22 முக்கியத்துவம் அது அப்பாயிண்டட் டைமோடையும் ரிலேட் ஆயிருக்கு. ஸோ as such it has been associated with completion as well. Okay, now we are going to see an indirect connection. Hope this will be very interesting. Okay, என்னன்னா we have to go to Genesis 5. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா ஆதாம் முதல் நோவா வரைக்கும் அவருடைய ஆயுசு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப நோவானுடைய தகப்பனாகிய லாமேக்கு அவருடைய வயது என்னன்னு பாத்தீங்கன்னா 777. ஸோ பெர்ஃபெக்ஷன் நம்பரே 3 தடவை திரும்ப வந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா வேதத்தில் இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் 777ங்கிற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பவே அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நம்பராக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் 666 பத்தி தெரியும். We all know about 666, but this is the only place where 777 is given. Even 666 was appearing at more than one place, not only in Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்துல மிருகத்தின் முத்திரையாக மாத்திரம் 666 கொடுக்கப்படல. அது சாலமோனுக்கு வந்த கோல்டு, the amount of gold Solomon received also amounts to 666 shekels. But 777 பாத்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல தான் வந்திருக்கு. ரொம்ப ஸ்பெஷல் நம்பர். So we need to note it. So let's go to Genesis 5 and read that verse. So Genesis 5:31. லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம் அவன் மரித்தான். The age of Lamech is 777 years and he died அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்ப நோவா எப்ப பிறந்தார் அப்படின்னு பார்த்தா அதற்கு முந்தின வசனங்கள்ல இருக்கும். நோவா was born at Lamech's age of 182. அப்ப 28th verseல பாத்தீங்கன்னா லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெற்றான்.
ஓகே, லாமேக்கு நோவாவை பெற்றபின் 595 வருஷம் உயிரோடு இருந்து. அப்ப நோவாவுக்கு பின்பு 595 வருஷம் உயிரோடு இருக்காரு. குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றாரு. மரித்தப்போ 777 வருஷம். ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா, ஏஜ் ஆஃப் நோவா டியூரிங் லாமெக்ஸ் டெத், அதாவது லாமெக் 777 இயர்ஸ்ல மரிக்கிறாரு. அப்போ நோவாவுக்கு என்ன வயசா இருக்கணும்? 595 இருக்கும். Hope you understand this. So Noah was 595 years old during the death of his father Lamech at the age of 777. 777 இருந்து 182 subtract பண்ணா கூட you can get 595. Hope this is clear. Okay. இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன ஒரு கனெக்ஷன் பார்க்க போறோம்னா, பைபிள்ல சாப்டர் நம்பர்ஸ். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னா Psalm 22 is the 500th சாப்டர்னு பார்த்தோம். ஸோ this 595 பார்த்தோம்னா Bible's 595th chapter. So அதுக்கு முன்பாக ஒரு பாயிண்ட், there is a point before that. Flood started at Noah's age of 600. So Noah was 595 years old. எப்பன்னா லாமேக் இறந்த பொழுது நோவா 595 வருடம். இந்த ஜலப்பிரளயம் ஆரம்பித்தது நோவாவுடைய 600வது வருடத்தில். அப்ப லாமேக் வந்துட்டு அதற்கு 5 வருஷம் முன்பாக மரித்திருக்க வேண்டும். அதாவது 595வது வருஷத்துல மரித்தார். நோவாவுடைய 595வது வருஷத்துல, நோவாவுடைய 600வது வருஷத்துல ஃப்ளட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப லாமேக்குடைய 5 வருஷத்துக்கு முன்பாக, அதாவது 595வது வருஷத்துல, நோவாவுடைய 595வது வருஷத்துல லாமேக்குடைய வயது 777. இப்ப இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த 595 பைபிள் சாப்டர் நம்பரோட கனெக்ட் பண்ணா, Bible's 500th chapter is Psalm 22. 595th chapter என்னன்னா Psalm 117. So, what is the importance of Psalm 117? That is shortest chapter. இருக்கிறதுலே சின்ன அதிகாரம். அதுதான் 595th chapter. So, we can say 777 and 117 are indirectly connected. So, இது ரெண்டுமே இன்டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. எப்படின்னா இந்த ஜலப்பிரளயம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வச்சு. அப்ப 595வது சாப்டர் Psalm 117னா 600th சாப்டர். So Bible 600th chapter is Psalm 122, which is nothing but 100 plus 22. Psalm 122 எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பாருங்க. It completely focuses on the Jerusalem. So let's go to that Psalm. சங்கீதம் 122ல போய் பார்ப்போம். So it talks about second verse again. எருசலேமே உன் வாசலில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. 3ஆம் வசனம், எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அப்படின்னா எருசலேமுக்கு, அங்கே அப்படின்னா எருசலேம்ல. 6ஆவது வசனம், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். Pray for the peace of Jerusalem. Verse 6. நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நம்ம வசனங்கள், இந்த வசனங்கள் வீட்டுல வச்சிருப்போம். அப்புறம், என் சகோதர நிமித்தம், என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். ஜெருசலேம், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அப்ப எருசலேம்ல தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களால் நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் த்ரோன்ஸ். ஸோ எதை குறிக்கிறதுனா, எருசலேம் அப்படிங்கிறது புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம், which is the bride of Christ as per Revelation 21 chapter 1 and 2. ஸோ புதிய எருசலேம்னா மணவாட்டியாகிய சபையை குறிக்கிறது. அப்ப சபையை குறித்த ஒரு அதிகாரம் என்னன்னா 122, which is the 600th chapter of the Bible. And Noah's 600th ஏஜ்ல floods வந்தது, great floods. So think about this connection. Noah 600 great floods and 600th chapter is Psalm 122. 122 is nothing but 100 plus 22. நோவாவுடைய 601வது வயசுல 600 ஃபர்ஸ்ட், அதுல பாத்தீங்கன்னா பூமி காய்ந்திருந்தது. அப்ப 601st சாப்டர் Psalm 123, which is unique chapter, only chapter with 4 verses. அதாவது வேதத்திலேயே ஒரே அதிகாரம் 4 வசனங்கள் உடைய ஒரே அதிகாரம். எப்படி 117 117ல ஜஸ்ட்
2 verses, 2 வசனங்கள் மாத்திரம் இருக்கிறது. அதே போல 123ல 4 வசனங்கள் மாத்திரம். வேற எந்த ஒரு அதிகாரத்திலையும் 4 வசனங்கள் பார்க்க முடியாது. How much unique all these connections are. Okay. So not only that, Psalm 122 verse 2. எருசலேமே உன் வாசல்கள் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. Our feet are standing inside the gates of Jerusalem அப்படிங்கிறது அந்த வேர்ஸ்க்கு நியூமெரிக்கல் வேல்யூ ஹீப்ரூல பார்த்தீங்கன்னா 2028. இன்னும் சொல்ல போனா there are few verses in scriptures whose value is 2028. அதாவது if I am right, 6 or 7 verses, 6 அல்லது 7 வசனங்களுக்கு ஹீப்ரூ நியூமெரிக்கல் வேல்யூ 2028 இருக்கும். அதுல கடைசி அக்கரன்ஸ் 7வது அக்கரன்ஸ் இதுதான். இதற்கு பின்பு எந்த ஒரு வசனத்துக்கும் 2028 நியூமெரிக்கல் வேல்யூ கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குன்னு சொன்னால அது எல்லாவற்றையும் போட்டு அந்த முழு வசனத்துக்கும் எல்லா வார்த்தைகள் அப்புறம் அந்த முழு வசனத்துக்கும் அந்த நியூமெரிக்கல் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 6-7 வசனங்களுக்கு 2028ங்கிற அந்த நியூமெரிக்கல் வேல்யூ வரும். ஆனா கடைசி அக்கரன்ஸ் லாஸ்ட் அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா Psalm 122 தான். அப்போ 2028 why it is special na? It is the 80th year from Israel's 1948 independence. அப்போ 80 why 80 is important. சங்கீதம் 90:10 Psalm 90:10 என்ன சொல்லுதுன்னா, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருக்கிறதுங்கிறது it indirectly indicates, represents the age of the country of or nation of Israel. So 2028 is very significant. Okay, so this is the indirect connection. எதுக்குன்னா இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட ஏஜஸ், அப்புறம் கிரேட் ஃப்ளட்ஸ், அப்புறம் ஏஜ் ஆஃப், அப்புறம் Psalm 122 அந்த சாப்டர் நம்பர்ஸ். ஓகே, so the final slide இது the which is linking all 22, 122 and 2022. Okay, இப்போ சர்ச் ஏஜ் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன்ல சாப்டர் 2 and 3 அதில் வந்துட்டு 7 சர்ச் ஏஜஸ் கொடுத்துருப்பாங்க. 7 சர்ச்சஸ்ன்னு சொன்னாங்கன்னா that is nothing but there are 7 church periods from the time of Pentecost to the time of Feast of Trumpets, அதாவது resurrection and rapture வரைக்கும். The 7 church periods are from the church age of Ephesus to Laodicea. So சொல்ல போனா இந்த 7th சர்ச் பீரியட் அப்ராக்சிமேட்டா ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 பிரசன்ட் டே வரைக்கும், டில் டே வரைக்கும் சர்ச் ஆஃப் லாவோடிஷியா. ஸோ 2022 அப்படிங்கிறது as of now we are something like 1900 plus 122. அதாவது we saw the 600 chapter is Psalm 122. So same way we are at 122nd year கூட சொல்லலாம். எப்படி 1900 அப்படின்னா we can say in few ways. So first thing is Laodicea அப்படிங்கிற அந்த டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா it is a combination of two words, lavos and dikos. அப்ப lavos means people, dikos means associated. So associated with people. இன்னும் எப்படி சொல்லலாம்னா ஒரு ஜனநாயகம் ஆர் டெமோக்ராட்டிக் ஆர் பீப்புள்ஸ் ரூல். Because before 1900 பார்த்தீங்கன்னா mostly it will be like capitalistic rule or a monarchy rule. எப்படி சொல்லலாம்னா ஒரு ராஜா அவருடைய தலைமையின் கீழ் இருக்கிற ஒரு ஆட்சி. இன்னும் பிரிட்டிஷ்ல பார்த்தீங்கன்னா குயின், கிங் அண்ட் குயின் ரூல். இன்னும் many nations have that kind of rules over there. ஆனா from 1900ல என்ன நடந்ததுன்னா இந்த 20th century there were 2 world wars. அதுக்கப்புறம் it all changed to democratic, the way of democracy. People want to rule themselves. That's why we have elections. அதெல்லாம் இருக்கு. அதன் மூலமாக they are selecting leaders. So இந்த லாஸ்ட் சர்ச் ஓட டைம்ல எப்படி இருக்கும்னா லாவோடிஷியா அப்படின்னு அது எப்பன்னா 1900 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா Psalms, the most read books, அது பார்த்தீங்கன்னா 19th book of the Bible. அப்ப that's somehow symbolic for 1900. Okay,
So just now saw 600th chapter is Psalm 122. The real confirmation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this year 2022 is Sabbath year. அதாவது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு வருடங்களை கொடுத்தார், ஓய்வு நாள் போல. அதாவது அவங்க போய் சேர்ற தேசத்தில் அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அத முதல் வருஷம் வச்சு ஒவ்வொரு 7 வருஷத்தையும் என்னணும், 6 வருஷம் விட்டு 7வது வருஷம் தேசத்திற்கு ஓய்வு வருஷம். அந்த வருஷத்துல அவங்க விதைக்க கூடாது. they shouldn't do any form of agriculture in the 7th year or Sabbath year. ஆனா அவங்க அதை கடைபிடிக்கல, அது வேற விஷயம். அப்ப அந்த மாதிரி சபாத் இயர் வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும் பொழுது 7 வருஷமாக அவங்க கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ணாததுனால அது எல்லாத்தையும் அவர் கால்குலேட் பண்ணி மொத்தமா 70 வருஷமா அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா அவங்கள தேசத்தை விட்டு அனுப்பிட்டார், சிறையிருப்பா வேற தேசங்களுக்கு அனுப்பி விட்டுட்டாருன்னு நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, இப்ப 2022 என்னன்னு பாத்தீங்கன்னா சபாத் இயர். எத்தனாவது ஓய்வு வருஷம், எதுல இருந்து கால்குலேட் பண்றீங்க? எத்தனாவது ஓய்வு வருஷம்னா 1952ல இருந்து. ஒய் 1952னா 1948ல இஸ்ரேல் இண்டிபெண்டன்ஸ், இஸ்ரேல் தேசம் ஒரு தேசமாக உருவானது. அதற்கு பின்பாக வந்த முதல் ஓய்வு வருஷம் 1952. ஸோ 1952ல இருந்து 2022 கால்குலேட் பண்ணா இட் இஸ் அ 70th சபாத். ஸோ 70 இயர்ஸ் பாபிலோன்ல அவங்க சிறையிருப்புல இருந்தாங்க, கேப்டிவிட்டியில. 70 years of Babylonian captivity. So God prophesied that in Jeremiah 29:10. So in Daniel 9:2 and 3, Daniel was reading Jeremiah and understanding they will be under captivity for 70 years in Babylon. But this year 2022 is, 70 years. It is not a 70th Sabbath. It is 10th Sabbath or 70th year from the Israel independence. It's a mistake here. It is not the 70th Sabbath, it's a 10th Sabbath year. So let me correct that one for clarity. 10th Sabbath or 70th year from 1952. Let's go back to the presentation. Right. So 1952 is the first Sabbath after independence, and then it is simply the calculation, right? So this is one of the stronger reason why we can think like this year is very important, and even there is a possibility of rapture for this year. And so these are all some of the revelations I have. Finally, in maths, கணித பிரகாரமாக பார்த்தீங்கன்னா pi அப்படிங்கிற வேல்யூ, it's very interesting value. Already I covered first verse, amazing first verse of the Bible. The last part is the circle, where I talked in detail about the pi value. So piங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.1416 டெசிமல்ல சொல்லலாம். ஆனால் ஃப்ராக்ஷனாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ், a simple fraction which is having a closer value 3.1428 என்னன்னா 22/7. ஸோ மேக்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதை. 22/7 வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 22 could be the year. And 7th Jewish month ரோஷ் ஹஷானா அப்படிங்கிறது 7th month first year லாஸ்ட் பைபிள் போல பார்த்துரும் ப்ராபபிள் ராப்சர் டேட்ல. ஸோ இட் குட் பி the 7th Jewish month could fall in September. So this year it's somewhere in September 15 to 17, I think, in 2022. So who knows, there could be a chance. Okay, so but what I am thinking, it could be leading up to, so 2022 could be a Sabbath year or a rest year, and then 2023 could be a major event of rapture or the year of new beginnings, right? So அதனால தான் நான் வந்துட்டு இந்த நியூ இயர் மெசேஜ், ஒரு வீடியோ மெசேஜ் ஐ ஹவ் ப்ரொவைடட் திஸ் இயர் ஸ்டார்ட். அப்போதான் அதனால தான் நான் 2022 இஸ் இயர் ஆஃப் டிவைன் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ மெசேஜ்ல இவ்வளோ விஷயமும் பேச முடியல. So I thought of covering it as a separate Bible Pearl. And last but not least, so this is the 122nd video in this channel.
ஸோ இதுதான் 122வது வீடியோ அந்த சேனல்ல. ஸோ எல்லாமே மேட்ச் ஆகி வருது. நான் பிளான் பண்ணி இதெல்லாம் செய்யலை, ஆனால் தேவனுடைய கரம் இதுல இருக்கிறது அப்படிங்கிறது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இதுல தொடர்ந்து இணைந்திருக்கும் பொழுது இது போல இன்னும் அநேக ஒரு ஆச்சரியமான விஷயங்களை வேதத்திலிருந்து அநேக காரியங்கள், புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் கூட நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். பொறுமையாக இந்த ஒரு வேதாகமத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் இது அநேகருக்கு போய் சேரணும், இன்னும் வளர்ந்து பெருக்கணும். அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அநேகர் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கீங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.